தான் லவ் பண்ற பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்த, அந்த பொண்ணு என்னால கர்ப்பமா இருக்கா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்றாங்க. இப்படி ஒரு பொய்யால இவங்க மொத்த வாழ்க்கையுமே மாறுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பல பேர் பார்த்தாலும் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. இந்த படத்துல இவருடைய பெயர் மயில்சாமி. மயில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்னு சேர்த்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்காரு. இவர் நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணு டைமிங்க்கு வர நான் உன்னை லவ் பண்றமோ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கோ மயில சுத்தமா பிடிக்கல. ஏன்னா மயில பொறுத்த வரைக்கும் சரியான தொடர்ந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுகுறதும், அவங்க வீட்டுல எது சொன்னாலும் அதை எதிர்த்து கூட பேசாம எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டுறதும், இது எல்லாமே மயிலோட மிகப்பெரிய மைனஸா இருக்கு. அதனாலே அந்த பொண்ணு உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ண மயில கூட ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்படி எல்லா விவரமும் மயில பத்தி தெரியுது. யார் அந்த பொண்ணுன்னு பார்த்தா மயிலோட மாமா பொண்ணு தான் இவங்க. சோ சொந்தத்துக்குள்ளேயே முடிக்கலான்னு பாத்துருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு சுத்தமா வர பிடிக்கல போல. ஒரு பையனோட மிகப்பெரிய வேதனையே காதல் தோல்விதான். அப்பேற்பட்ட நிலைமை தான் இப்ப மயிலுக்கு வந்திருக்கு. அவரும் வீட்டுல ஓரமா அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பாக்குறாங்க. என்ன சாமி பிரச்சனை, ஏன் அழுவுறன்னு கேட்கும்போது தான் ஒரு பொண்ணுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலையா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் யார் லவ் பண்ணுவோம் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அம்மாவும் எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா வருவா அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா மறுநாள் காலையிலேயே வீட்டுக்குள்ள பிரச்சனை வெடிக்குது. என் பையன் ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். ஒரு நல்ல அம்மாவா என்ன பண்ணணும், அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனாலேயே சரி மயிலுக்கு ஒரு நல்ல இடமா பார்ப்போம் அப்படின்னு சொந்தக்காரங்களாமே கூடி பேசி அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட எல்லாருமே கேட்கறாங்க, உன்னையே ஒரு பொண்ணு வேணான்னு சொல்றானா, யாரா அவ எப்பேற்பட்டவடா அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. ஆனா அந்த பொண்ணு அவர் வீட்டுக்குள்ளே இருக்கும், அது பக்கத்திலே இருக்கு. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மயிலால எதுவுமே பேச முடியல. கடைசியா அவங்க அப்பா என்ட்ரி கொடுத்து, நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு நம்ம எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு அவரோட முடிவை சொல்லிடுறாரு. அப்பா பேச்ச மீறி மயிலால எதுவுமே பண்ண முடியல. மறுநாளும் மொத்த குடும்பமும் பொண்ணு பார்க்கறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா மயில மட்டும் ஆள காணோம். எங்கடா போயிட்டா அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் தலைவன் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டு விட்டு ஓடி போயிட்டாரு. எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது, நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது கண்டிப்பா காதல் கல்யாணமா தான் இருக்கும், அது வரைக்கும் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்ப ஹீரோவோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது காதல் கல்யாணமா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காரு. அப்படியே நமக்கு கட் பண்ணி ஹீரோனியை காட்டுறாங்க. இந்த படத்துல இவங்களோட பேரு தேவயானி. தேவயானியோட அப்பா பயங்கரமான ஒரு குடிகாரர். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் வேற, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா அது கூட பார்க்காம அவங்க அப்பா குடிச்சிட்டு இருக்காரு. கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே சீரும் சிறப்பமா நடந்துட்டு இருக்கு. ஆனா திடீர்னு தேவயானிக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் போல. சொந்தக்காரங்க எல்லாருமே வலுக்கட்டாயமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா தேவயானி என்ன உடங்கடா ஆளு அப்படின்னு எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப மயில்சாமியும் தேவயானியும் ரெண்டு பேருமே ஓடி வந்ததால இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. தேவயானி வீட்டை விட்டு ஓடி வந்ததால அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு சென்னையில இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், உன்னோட உதவி தேவை, நான் உன் கூட கொஞ்ச நாள் தங்கிக்கலாமா அப்படின்னு ஒரு உதவி கேட்கறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு எம்எஸ், அவனை அமுச்சு வைக்கிறேன், அவன் உன்னை பார்த்துப்பான் அப்படின்னு ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியாவை வச்சு அந்த எம்எஸ் வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல. ரொம்ப நேரம் கழிச்சு எம்எஸ் அப்படின்றவர் வராரு. அந்த எம்எஸ் வேற யாருமே கிடையாது, மயில்சாமி தான். மயில்சாமி அந்த பொண்ணை பார்த்த உடனே, யாரும் அந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு, கட்டினா எவ்வளவு தாண்டா கட்டணும் அப்படின்னு அந்த பொண்ணு மேல லைட்டா ஒரு கண்ணு வைக்கிறாரு. இப்ப மயில்சாமியை ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அதாவது மேல் வீட்டுல தேவயானியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, கீழ் வீட்டுல தான் இவர் இருக்காரு. மேல இருக்கிற ஒரு வீட்டுல அழகான ஒரு பொண்ணு வந்தா எந்த பையன் தான் சும்மா இருப்பான். சோ எப்படியாச்சும் தேவயானியை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு மயில்சாமி நினைக்கிறாரு. இப்ப தேவயானி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு சென்னையில சர்வே பண்றதுக்காக ஒரு வேலை வேணும். அவங்களோட ஃப்ரெண்டு மூலியமா சென்னையில ஒரு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்கள பத்தி எல்லாருக்கும் தெரிய வருது, இவங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு. அப்பதான் மயில்சாமியும் தன்னோட கதையை சொல்றாரு, நானும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேங்க, பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எவ்வளவு ஒரு ஒற்றுமை அப்படின்னு. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க ஊர்ல தேவயானி வீட்டை விட்டு ஓடி வந்ததால இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய மாப்பிள்ள தேவாவோட அப்பா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு, மாமா என்ன மன்னிச்சிருங்க, தெரியாதனமா உங்க பொண்ணை நான் அடிச்சிட்டேன், அதனாலதான் உங்க பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன், அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க அப்பாவும், சரிங்க மாப்பிள்ள நீங்க இவ்வளவு எல்லாம் கெஞ்சே தேவல, நீங்க என் பொண்ணை கூட்டிட்டு வாங்க, என் பொண்ணை நான் உங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துறாரு. உடனே மாப்பிள்ளையும் எடுங்கடா வண்டியில அப்படின்னு சென்னைக்கு வண்டியை வர்றாரு. ஆனா இங்க மயில இந்த பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு மாப்பிள்ள இருக்கான், அவன் அந்த பொண்ணை தேடி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு எதுவுமே தெரியாம ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மயிலு டேர்ன்னு சொல்லிடுறாரு. உடனே ஒரு பொண்ணு, உன்னோட முன்னாள் காதலிக்கு ஐ லவ் யூ மெசேஜ் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிருது. அதனால அவரால் பண்ணவே முடியல. உடனே தேவயானி உள்ள புகுந்து, அவனும் அப்படி பண்ண மாட்டான், அவனுக்கு பதிலா நான் வேற ஏதாவது பண்றான் அப்படின்னு வாண்டடா உள்ள ஆஜராகிறாங்க. நீ அம்மா உனக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு கொடுக்கணுமே அப்படின்னு சென்னையில ரெட் லைட் ஏரியாவுக்கு போய் ஒரு ரூமுக்குள்ள 5 நிமிஷம் தனியா ஒரு பொண்ணோட இருக்கணும் அப்படின்னு ஒரு டேர கொடுக்கறாங்க. அதுக்கு தேவயானியும் ஓகே பண்ணலாமே அப்படின்னு மயில் தேவயானி ரெண்டு பேருமே அந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு போய் ஒரு பொண்ணோட 5 நிமிஷம் ரூமுக்குள்ள இருக்காங்க. அதோட செல்ஃபிலாம் எடுத்து அப்லோட் பண்றாங்க. இங்க மாப்பிள்ள பையனும் எப்படியாச்சும் பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சென்னை முழுக்க தேடிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மாப்பிள்ள தேடிட்டு இருக்கிற பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெட் லைட் ஏரியாவுக்கு வந்துட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. ஆனா இவங்க கிராமத்து ஆளுங்க அப்படின்றதால இந்த மாப்பிள்ளையோட ஒரு சில ஆளுங்களே இந்த பொண்ணு எந்த திசையில ஓடி போயிருக்கும் அப்படின்னு ஜாதகத்தை வச்சு தேடி பாக்குறாங்க. அதுவும் இவங்க ஜாதகம் பாக்குறதுக்கு வேற இடமே கிடைக்காம
மயில்சாமியோட சித்தி வந்து ஜோசியம் பார்ப்பாங்க. இப்ப சித்தி கிட்ட தான் ஜாதகத்தை கொடுத்து இந்த பொண்ணு எங்கெங்க ஓடி போயிருக்கோம் அப்படின்னு கேட்டு பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து மாப்பிள்ளை கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், டேய் நீங்க ஜாதகத்தை பார்த்து ஒண்ணு கிளிக்க தேவல, தேவயானி எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரெட் லைட் ஏரியாவுக்கு வந்துட்டு போயிருக்கா. அதோட மட்டும் சொல்லாம ரெட் லைட் ஏரியாவுல இவங்க எடுத்துக்கிட்ட போட்டோவை அடியாளங்களுக்கு அனுப்பி விட்டுட்டாரு மாப்பிள்ளை. உடனே ஜோசிகார சித்தியும் ஓடி போன பொண்ணு கிடைச்சிருச்சாப்பா, எங்க அந்த பொண்ணு போட்டோவை காமின்னு பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி மயில்சாமி நின்னுட்டு இருக்காரு. அட பாவி, வீட்டை விட்டு ஓடி போனது கூட பரவாயில்ல, ஆனா அப்படி தப்பான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டியாடா அப்படின்னு மொத்த குடும்பமே ஃபீல் பண்றாங்க. இப்ப ரெண்டு பேர்த்தோட குடும்பத்திலயும் ரெட் லைட் ஏரியாவுல இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பயங்கர கோவத்துல இருக்காங்க. ஆனா இங்க மயிலுக்கு முன்னாள் காதலிக்கு ஐ லவ் யூ மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொன்னதாலேயே முன்னாள் காதலியோட ஞாபகம் வந்து இதுக்கப்புறம் உயிர் வாழவே தேவல அப்படின்னு சூசைட் பண்ண போறாரு. அப்பன்னு பார்த்து தேவயானி தடுக்கிறாங்க. எதுக்காக இப்படி தற்கொலை பண்ண ட்ரை பண்ற அப்படின்னு கேட்கும்போது தான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணுக்கு நான் சுத்தமா பிடிக்கல, அதோட இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேற, இதெல்லாம் நினைச்சு நான் எதுக்கு உயிரோட வாழணும் அப்படின்னு தன்னோட சோக கதையை சொல்றாரு. அதுக்கு தேவாவும், ஒரு பொண்ணு உன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்றதுக்காக நீ தற்கொலை பண்ண பாக்குற, என் லைஃப்ல நடந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நான் எப்பயோ சூசைட் பண்ணிருக்கணும்னு நினைப்பேன், அப்படி ஒரு சூழ்நிலை தான் நான் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு தேவா தன்னோட லைஃப்ல நடந்த விஷயத்த மயில் கிட்ட ஷேர் பண்றாங்க. தேவா பிறந்த ஒரு வருஷத்துலயே அவங்க அம்மா யார் கூடயோ ஓடி போயிட்டாங்க. அப்பவும் பயங்கரமா குடிச்சுக்கிட்டே ஊர்ல எல்லாம் அமக்கலை பண்ணிட்டு இருப்பாரு. என்ன சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. எங்க போனாலும் எனக்கு மரியாதையே கிடைச்சது கிடையாது. சோ என் லைஃப்ல இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நான் எப்பனாச்சும் சாகணும்னு நினைக்கிறேன்னா, ஆனா அதெல்லாம் தேவையில்லை, நம்ம சாவையும் மீறி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு மயிலு கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மயில்சாமியும், பரவாயில்ல அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பேசுதியா, கடவுள் எனக்காக அமுச்சு வச்ச தேவ தூதனின் தேவயானி இவ, கல்யாணம் ஒண்ணு பண்ணா அது இவ கூட தான் அப்படின்னு மயிலு முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா எதுக்குங்க வெயிட் பண்ணிக்கிட்டு, உடனே தேவயானிக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு அவரும் பக்காவா ரெடி ஆகுறாரு. ஒரு போனை பண்ணி நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு தனியா ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாரு. ஆனா அங்க வந்த உடனே மயிலு தன்னோட காதலை வெளிப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவா வேற ஒரு விஷயத்த சொல்லி குண்டு தூக்கி போடுறாங்க. தேவயானி சென்னைக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு வீட்டுல வேலை கிடைச்சிருக்கும், அதாவது ஒரு வயசான பாட்டியை பாத்துக்கிற வேலை, கேர் டேக்கர். இப்போ அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம் அப்படின்றதால அவங்க லண்டனுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. நீ எதுக்குமா தனியா கஷ்டப்படுற, நீ வேற நல்ல பொண்ணா இருக்க, எங்க அம்மாவையும் நீ நல்லா பாத்துக்கிற, நீ பேசாம எங்க கூட லண்டனுக்கு வந்துடுற அப்படின்னு சொல்லிடுறாரு. இது விஷயமா மயிலு கிட்ட பேசும்போது அதுக்கு நீ என்ன சொல்றன்னு கேக்குறாரு. நான் அதுக்கு ஓகே சொல்லிட்டேன், ஏன்னா சென்னையில எனக்கு யாருமே தெரியாது, நான் யாருக்காக இங்க இருக்கணும், அதோட நான் வேலைக்காக லண்டனுக்கு போனா நல்லா சம்பாரிச்சு எங்க அப்பா நல்லா பாத்துக்க முடியும், என் லைஃபும் செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க நம்ம மயிலுக்கு பயங்கர ஷாக்கு. ஆசையா வாழணும்னு நினைச்சு வந்த பையனை அப்படி வாசல்லே வெளியே அனுப்புறீங்களான்னு தன்னோட காதலை வெளிப்படுத்த வந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே தேவா ஒரு குண்டு தூக்கி போட்டு, நான் வேலை விஷயமா லண்டனுக்கு போறேன், அதுக்கப்புறம் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமும் மயிலு ப்ரொபோஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே தேவயானி உள்ள புகுந்து, மயிலே நான் சென்னை வந்ததுல இருந்து பார்த்த ஒரு நல்ல பையனா அது நீதான், நம்ம ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸா பழகி இருக்கோம், ஆனா பொதுவா ஒரு பசங்க க்ளோஸா பழகிட்டாலே காதல் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்துருவானுங்க, ஆனா நீ இத்தனை நாள் பழகி கூட என்கிட்ட நீ ப்ரொபோஸ் பண்ணாம இருக்க பாத்தியா, உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை தான் நான் ஃப்ரெண்டா வச்சுக்க நினைக்கிறேன் அப்படின்னு தேவா ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா நம்ம மயிலுக்கு, அடி பாவி, நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு வந்து பார்த்தா எனக்கு நல்ல பையன் ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து இப்படி எதுவுமே அனுபவிக்காத மாதிரி பண்ணிட்டியடின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், மயிலும் தன்னோட காதலை வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சு கடைசி வரைக்கும் தேவாக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவே இருப்போம்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா இங்க இவங்க ரெண்டு பேரோட அப்பா அம்மாவும் பசங்க இந்த மாதிரி ஒரு ரெட் லைட் ஏரியால சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சென்னைக்கு கிளம்பி வராங்க. வந்த உடனே இன்னும் நம்ம ஃபேமிலி இங்க பண்ணுது அப்படின்னு ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கு. தேவா கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிள்ள என் கூட வந்துருமான அவனை கண்கலக்கமா பாத்துக்கிறமா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு. இங்க மயிலோட அவங்க அப்பா பயங்கரமா சண்டை போறாரு. ஏன்டா வைராகியமா வீட்டு விட்டு ஓடி வந்தியே, நீ ஒரு நல்ல முறையா வாழவா நான் நினைச்சேன்டா, ஆனா அப்படி தப்பான ஒரு பழக்கம் வச்சிருப்ப நான் சத்தியமா நினைக்கலடா அப்படின்னு பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. இப்படி அந்த குடும்பமும் இந்த குடும்பமும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டி சண்டை போட உடனே தேவயானியை அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போக நினைக்கிறாரு. ஆனா நம்பாலு உள்ள புகுந்து உண்மையான காதல்னா அந்த பொண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி காதலிக்க வைக்கிறது கிடையாது, அந்த பொண்ணோட ஆசை என்னன்னு தெரிஞ்சதை நிறைவேற்றத்தில் தாண்டா இருக்கு அப்படின்னு உடனே அந்த பொண்ணு நானும் லவ் பண்றோம், அந்த பொண்ணு என்னால கர்ப்பமா இருக்கா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இன்னாடி இது புது கதையாகுது, இந்த விஷயம் தேவயானிக்கே தெரியாது. மயிலோட அப்பா அம்மா ஆஹா பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஃபீல் பண்ண, இப்படி மாறி மாறி வருத்தப்பட்டுக்கிட்டு ரெண்டு குடும்பமும் ஒன்னா உட்காந்து பேசுறாங்க. சரி நடந்தது நடந்து போச்சு, என் பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுங்க அப்படின்னு மயிலோட அம்மா சம்மந்தம் பேசுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே மாப்பிள்ள உள்ள புகுந்து, எது இவனுக்கு மயிலை கட்டி கொடுக்கணுமா, என்னதான் அவனோட புள்ளை வயித்துல வளர்ந்தாலுமே எனக்கு பரவாயில்ல, கருவை கலைச்சினா இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு அந்த மாப்பிள்ள ரொம்ப பிடிவாதமா இருக்கான். அது மட்டும் இல்லாம தேவயானியோட அப்பா இந்த மாப்பிள்ள கிட்டத்தட்ட ஒரு 57 லட்சம் கடன் வாங்கியிருப்பாரு, அந்த பணத்தை எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் வேணா நான் மயிலை மறப்பேன் அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கான். பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே மயிலோட அப்பா உள்ள புகுந்து, உனக்கு தேவை பணம் தானே, அந்த பணத்தை நான் கொடுக்கறேன்னா அப்படின்னு செக்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அதோட இதுக்கப்புறம் இந்த பொண்ணு பையனை நீ சுத்தக்கூடாது, அந்த பொண்ணுக்கும் என் பையனுக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம், எங்க வீட்டு மருமக கிட்ட நீ வச்சிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஆனா இங்க தேவ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருக்காரு உங்க அப்பா, கண்டிப்பா உங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா தான் இருக்கும். ஆனா நீ எதுக்காக நான் கர்ப்பம் நீ சொன்ன, இது என்னால ஏத்துக்கவே முடியாது, ஏன் தேவலமா பொய்ய சொன்னா அப்படின்னு மயில போட்டு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளும் காலை விழுந்து கெஞ்சிட்டு இருக்காரு. எனக்கு வேற வழி
வழி தெரியல, நீயும் லண்டன் போறன்னு வேற சொன்ன, அது மட்டும் இல்லாம அவங்க உன்னை கூட்டிட்டு போயிட்டா நீ எப்படி லண்டன் போவ, உன்னோட ஆசையை நிறைவேற்றலான்னு பார்த்தா அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாரு. ஆனா தேவாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்டா மயிறு, என் ஆசை நிறைவேற்ற எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம தேவையில்லாம நீ எதுக்கு நான் கர்ப்பம்னு சொன்னா அப்படின்னு திருப்பி திருப்பி அதே கேள்விதான் கேட்கறாங்க. வேற வழியே கிடையாது, ஒரு பொய்ய சொல்லணும்னா இன்னொரு பொய் மூலியமா தான் அதை மறைக்கணும் அப்படின்னு என்ன மன்னிச்சிட்டு தேவயானி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், இப்ப எங்க வீட்டுல என்ன கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணு நானும் கடைசி வரைக்கும் ஒண்ணு சேர முடியாது, அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம், என்னால நீ கர்ப்பமா இருக்குன்னு ஒரு பொய்ய சொன்னேன், நான் லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பொய்ய சொன்னேன், தயவு செஞ்சு எனக்காக அதை ஒரு விஷயத்தை மட்டும் தாங்கிக்கோ அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாரு. அதுக்கு தேவாவும் சரி பரவாயில்ல, உனக்காக நான் அதை பொறுத்துக்கிறேன், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, இன்னும் கொஞ்ச நாளா நீ லவ் பண்ற பொண்ணோட நீங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும், அதுக்கப்புறம் நானும் எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஆனா இவங்க வீட்டுல இவங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்ச நாளே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நிச்சயம் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனா கல்யாணம் மட்டும் உடனே பண்ணலாம் அப்படின்னு வீட்டுல இருக்கிற எல்லாருமே பிரச்சனை பண்ணாலுமே கல்யாணம் இன்னும் 3 மாசம் கழிச்சு வைங்க, அப்பதான் எனக்கு ஒரு நல்ல டைம் கிடைக்கும் அப்படின்னு மயில் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறாரு. சரி பையன் சொல்லிட்டானே அப்படின்னு 3 மாசம் கழிச்சு தான் கல்யாணமே வைக்கிறாங்க. இந்த 3 மாசத்துக்குள்ளேயே தேவயானியும் லண்டன் போயிடுவா, அதுக்கப்புறம் நம்மளும் எங்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா இங்க தான் ஒரு குழப்பமே ஆரம்பிக்குது. இப்போ இவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. ஆனா கர்ப்பமா இருந்தா வயிறு பெருசாகணும்ல, சோ வயிறு பெருசாகிறதுக்காக டூப்ளிகேட்டான ஒரு வயித்தை ரெடி பண்ணி நான் உண்மையாலுமே கர்ப்பமா தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாருமே நம்ப வைக்கிறாங்க. ஆனா அதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, மயில் தேவா இவங்க ரெண்டு பேருமே லவ்வே பண்ணல, ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு குழந்தை பிறக்க போதா அப்படின்னு மொத்த குடும்பமே நம்புறாங்க. ஆனா இங்க நம்பால ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு, இந்த 90 நாளுக்குள்ள எப்படியாச்சும் இவளை நம்மளை காதலிக்க வச்சாகணும், ஏன்னா எத்தனையோ பேர் என்ன விட்டு போனாலுமே தேவயானி என்னை விட்டு போக கூடாது, கடைசி வரைக்கும் நான் அவ கூட தான் வாழுவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமா இருக்காரு. அதுக்காகவே எப்படியாச்சும் இவளை என்ன பிடிக்க வைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தேவயானிக்கு என்னென்னமா பிடிக்குமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றாரு, எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே, இப்ப கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க, ஆனா வயிறு பெருசாகவே இல்லை. சோ இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்கே, டூப்ளிகேட்டான ஒரு வயித்தை வச்சுக்கிட்டு மொத்த குடும்பத்தையும் ஏமாத்துறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் நாளாவ தேவயானிக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன்னா இது நாள் வரைக்குமே அவங்களுக்கு உண்மையான ஒரு அன்பே கிடைச்சது கிடையாது. ஆனா இவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மயிலோட குடும்பம் மொத்த அன்பையுமே அவங்க மேல காட்டுறாங்க. எந்த ஒரு அன்பு அவங்களை பார்த்துக்கிட்டு இப்பேற்பட்டவங்களை நம்மளை ஏமாத்துறமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கில்ட், அதனாலயே எப்படியாச்சும் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா போக 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 அவங்களால இதை மேனேஜ் பண்ணவே முடியல. கடைசியா மயில் கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்கறாங்க, மயில் நீ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னல, அந்த பொண்ணு எப்பதான்டா வருவா, நீ எப்பதான்டா நீங்க ரெண்டு பேரும் ஓடி போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா தேவயானியை எப்படியாச்சும் இங்க இருக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மயில் நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த பொய்யை இவருக்கு விவகாரமா வந்து நிக்குது. கடைசியா இவங்களும் இதுக்கப்புறம் எல்லாம் ஏமாத்த முடியாது, நான் கர்ப்பமா இல்ல அப்படின்ற உண்மையை சொல்லலாம்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட், இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த இந்த விஷயத்த மயிலோட மாமா ஒருத்தர் ஒட்டி கேட்டாரு. உடனே ஏன்டா இத்தனை நாளா அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டா இருந்த, நான் உடனே மொத்த குடும்பத்துக்கும் சொல்லுவேண்டா அப்படின்னு அவர் கிளம்ப போயிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் தலையில 2 தட்டை தட்டி அவரை லாக் பண்ணிடுறாங்க. ஆனா மயிலுக்கு எங்க தன்னோட குடும்பத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருமோ இல்லையோ அப்படின்ற ஒரு வருத்தத்தோட நம்ம தேவயானியை ஏமாத்துறமோ அப்படின்ற ஒரு வருத்தம் தான் அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா கர்ப்பமே இல்லாத ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் போய் சொல்றா. அப்ப அந்த பொண்ணை பத்தி எத்தனை பேர் தப்பா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம தேவாவோட அம்மா சின்ன வயசுலயே ஓடி போயிருப்பாங்க. இப்ப அதே மாதிரி தப்பு தான் இவ்வளவு பண்றா அப்படின்ற நினைப்பு தேவயானிக்கு இருக்கு. சோ அதனாலேயே எப்படியாச்சு இந்த பிரச்சனைலாம் நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு மயில் நினைக்கிறாரு. உடனே யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாம கேரளாக்கு கிளம்பி போறாரு. அங்க போய் தேவயானியோட அம்மா எங்க இருக்காங்கன்ற விஷயத்த அவர் தேடுறாரு. ஏன்னா எப்படியாச்சும் உங்க அம்மா உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டா இந்த ஊருக்காரங்க முழுக்க எத்தனை பேர் தப்பா பேசிருப்பாங்க, உண்மையாலுமே அவங்க ஓடி போனதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வரல அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவரும் கேரளால போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா அவங்க அம்மாவை கண்டே பிடிக்க முடியல. எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாரு. ஆனா எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இதுக்கப்புறமா என்னால தேட முடியாது அப்படின்னு அவரு அங்க இருந்து வந்துடுறாரு. ஆனா இங்க அவர் வரதுக்கு முன்னாடியே தேவயானி நான் கர்ப்பமா இல்ல அப்படின்ற விஷயத்த மயிலோட அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அதோட தலையில அடிபட்ட மாமா கண்ணு முழிச்சு பார்த்த உடனே ஏன்டா என்னையாடா அடிக்கிறீங்க அப்படின்னு மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு வச்சு மயில் இத்தனை நாளா நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்கான், அந்த பொண்ணு கர்ப்பமாவே இல்ல, அதோட இவங்க ரெண்டு பேரும் லவ்வும் பண்ணலன்ற விஷயத்த எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுறாரு. இந்த ஒரு விஷயம் மயில் அவங்க அம்மாவால தாங்கவே முடியல. ஏன்னா தான் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா எல்லாமே பொய்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களால ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா சத்தம் போடுறாங்க. தேவயானோட அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, என் பொண்ணு கர்ப்பமா இல்ல, இதுக்கப்புறம் என் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவர் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கல, இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமும் தேவையில்ல அப்படின்னு மொத்த குடும்பமும் முடிவு பண்றாங்க. இப்போ ரெண்டு பேருமே பிரிஞ்சு தனித்தனியான ஒரு வாழ்க்கையா வாழ்றாங்க. ஆனா இங்க தான் அந்த படத்தோட முக்கியமான ஒரு ட்விஸ்ட் நடக்குது. தேவயானி அப்பா என்னதான் குடிகாரரா இருந்தாலுமே என்னைக்காச்சும் ஒரு நாள் என் மனைவி என்னை தேடி வருவா அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. அவர் நினைச்ச நேரமோ என்னவோ தெரியல, கரெக்டா அவங்க மனைவி அவரை தேடி வராங்க. வந்த உடனே நான் இத்தனை நாளா உங்களை விட்டு பிரிஞ்சு போனது ஏன் தப்பு தான், நான் உங்களை விட்டு வேற யாரு கூடயும் நான் ஓடி போகல, நான் மருமகளா அந்த வீட்டுக்கு வந்த உடனே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு, அது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட ஜாதகம் என்னோட ராசி அப்படின்னு சொன்னாங்க. சோ நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போனேன் அப்படின்ற உண்மையை சொல்றாங்க. அப்ப இத்தனை நாளா இவங்க அம்மா ஓடி போயிட்டாங்க, வேற யாரு கூட இருக்கிறாங்கன்ற விஷயம் போய் இந்த ஒரு விஷயம் தேவயானிக்கு தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப
ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பிரிஞ்சு போன குடும்பமும் ஒண்ணா சேர்ந்துருச்சு. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் மயில்சாமி அப்படின்ற ஒரு ஆள் தான். அவர் தான் என்ன தேடி கேரளா வரைக்கும் வந்தாரு. அவருக்கு நான் ஒரு நன்றி சொல்லணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் தேவயானிக்கு எல்லா விஷயமே ஒண்ணு ஒண்ணா புரிய வருது. ஏன்னா மயில் ஆரம்பத்துல நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு நானும் ஓடி போக போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். ஆனா இது வரைக்குமே அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு எங்க இருக்குன்ற விஷயத்த அவன் தெளிவாவே சொல்லியிருக்க மாட்டான். அப்ப கண்டிப்பா அந்த ஒரு விஷயமும் பொய்யா தான் இருக்கும். அதோட எதுக்காக எனக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும், எங்க இருந்தோ எங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிருக்கான். சோ இது எல்லாமே சாதாரணமா யாருமே பண்ண மாட்டாங்க. நிஜமாலுமே ஒருத்தர் மேல உண்மையான ஒரு அன்பு இருந்தா தான் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தேவயானி நினைக்கிறாங்க. உடனே மயிலோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நிஜமாலுமே மயில் யாரை லவ் பண்றான், என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் கேட்கறாங்க. அப்பதான் அவன் வேற யாரையும் லவ் பண்ணல, உன்னதான் லவ் பண்றான்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப இத்தனை நாளா மயில் என்னதான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கானா அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இதுக்கப்புறம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது, உடனே நான் போய் மயில் கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு அவங்களும் போய் பேசுறாங்க. அப்பதான் எனக்கும் ஆரம்பத்துல இருந்து உன்னை பிடிக்கும் மயில், ஆனா எனக்கு இந்த காதல் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஆனா இப்பேற்பட்ட ஒருத்தன் எனக்காக இதெல்லாம் பண்ணும்போது அப்ப கண்டிப்பா இதுதான் உண்மையான காதல் எனக்கு தெரிய வந்துருச்சு. சோ இதுக்கப்புறம் உன்னை நான் விரதா கிடையாது, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற விஷயத்த சொல்லி தன்னோட காதலை வெளிப்படுத்துறாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு காதல் கிடைச்சிடாதா, ஒரு அன்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த மயிலுக்கு கடைசியா ஒரு பொண்ணோட வாயில இருந்து ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு 3 வார்த்தை வந்த உடனே அவரால் சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்து இவங்க 2 பேரும் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இதோட அந்த படத்தோட கதையும் முடியுது. யாரெல்லாம் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு எமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேர் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். கல்யாணம் பண்ணா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கிற ஒரு பையன் பல பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு பொண்ணை மீட் பண்றான். ஆனா அந்த பொண்ணுக்கும் காதல் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா அதெல்லாம் மீறி ஒரு பொய்யை சொல்லி கடைசியில் அந்த பொண்ணையோட மனசைய மாத்தி அந்த பொண்ணும் இவனும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதையை. இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.